வணக்கம் மாணவர்களே பெற்றோர்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் நீங்க நிறைய ஆல்ரெடி சோஷியல் மீடியால பார்த்துருப்பீங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கும். என்ன அப்படின்னா நீட் ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தகவல் என்டிஏ அஃபிஷியலா அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாரும் நீங்க பார்த்த மாதிரி நானும் பார்த்தேன். பட் பேரண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட கால் பண்ணி கேட்டாங்க, சார் இந்த மாதிரி நீட் ரத்துப்படுது அப்படின்றாங்க, திரும்ப நீட் எக்ஸாம் வருமானு கேட்குறாங்க. உங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான், என்டிஏ அஃபிஷியலா ப்ரெஸ் மீட் வைப்பாங்க. என்டிஏனா அந்த நீட் நடத்தக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு 2 days 3 daysக்குள்ள அஃபிஷியலா அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டை தெளிவாக கொடுப்பாங்க. இல்லை சார், நாங்கள் கம்ப்ளீட்டாக நீட் முழுமையா நாங்கள் நடத்த போறோம், ஆல் இண்டியா ஃபுல்லாக நடத்த போறோம் அப்படின்ற தெளிவாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அல்லது ராஜஸ்தான் அப்படின்ற ஒரு ஸ்டேட் எங்கே ஸ்கேம் நடந்துச்சோ அந்த ஸ்டேட்டுக்கு மொத்தம் நாங்கள் தனியாக ரீ எக்ஸாம் வைக்கிறேன்னு சொல்லி அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த சென்டர், இப்போ ராஜஸ்தான்னா கிட்டத்தட்ட அதுலேயே ஒரு 300-400 சென்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதிப்பாங்க. அதில் எந்தெந்த சென்டர்லாம் ஸ்கேம் நடந்திருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ரிப்போர்ட் வருது. அந்த சென்டரில் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு 2000 அவங்களுக்கு வரைக்கும் நீட் எக்ஸாம் ரீ எக்ஸாம் வைக்க வாய்ப்பு இருக்கு. 95% பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தெளிவாக இருங்க. என்டிஏ என்ன ஒரு முடிவு அவங்க எடுத்து அஃபிஷியலாக ப்ரெஸ் மீட்டில் வச்சு அவங்க வெளியிடுறதா உண்மையான இன்ஃபர்மேஷன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் அப்போ இப்போ எழுதுகிற மார்க்கை ஒரு 200-250 மார்க், இந்த மார்க்கை வச்சு நான் அட்மிஷன்ஸ் எடுக்கலாமான்றாங்க. பட் நான் அவ்வளோ பேருக்கு சொல்கிற ஒரே விஷயம்தான், என்டிஏவோட ப்ரெஸ் மீட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. என்டிஏ என்ன தெளிவாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீட் எக்ஸாம் இருக்கா, ஆல் இண்டியாவுக்கு இருக்கா, இல்லை ராஜஸ்தானுக்கு இருக்கா, இல்லை ராஜஸ்தானில் அந்த கண்டிப்பாக எந்த சென்டரில் ஸ்கேம் நடந்துச்சோ அங்கே மட்டும்தான் நாங்கள் ரீ எக்ஸாம் வைக்கிறோமா. இந்த தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இன்னொரு 2-3 daysல உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க மெடிக்கல் அட்மிஷன்ஸ் இல்லை அப்ராட்ல படிக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.